இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. முதல் செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக வேண்டும். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் உங்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் பெரிய நாயகி அன்னையினுடைய ஆலய பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். 431ஆம் ஆண்டு எபேஸ் பொது சங்கத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பிரகடனம் வெளிவந்தது. அப்போது இருந்த திருத்தந்தை 3ஆம் சிஸ்துஸ் ரெபேரியன் பெசிலிக்காவை புதுப்பித்து அன்னை மரியாளுக்கு என்று அர்ப்பணித்தார். அதுதான் இன்று உலகத்தில் பெரிய ஆலயம், பெரிய நாயகி அன்னைகளுடைய ஆலயமாக கருதப்படுகிறது என்று அதனுடைய விழாவைத்தான் சிறப்பிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்திக்கு வருவோம். புனித அக்வைனாஸ் மரண படுக்கையில் இருக்கின்ற போது அவருடைய சகோதரி அவரிடம் ஒரு கேள்வி கேட்டாராம். புனிதத்தன்மை அடைய என்ன வேண்டும் என்று கேட்க அவர் கூறினாராம், ஆர்வம். ஆர்வம் ஒன்று மட்டுமே நம்மை புனிதத்தன்மைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பமோ வேதனையோ அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை ஆர்வம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய நற்செய்தியில் நம்ம பார்க்கின்றோம், ஆர்வம் வேறு, ஆர்வ கோளாறு வேறு. இன்று ராயப்பர் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடலில் நடந்து வர ஆணையிடும் என்று கூறுகிறார். ஆர்வம் நடந்து வருகிறார். அதுல ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட தண்ணீரில் மூழ்கிறார். ஆண்டவர் அவருடைய கரத்தை பற்றி பிடிக்கின்றார். கேட்கின்றார், ஏன் ஐயம் கொள்கிறாய்? உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? உனக்கு ஏன் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை? ஏன் இந்த நம்பிக்கையற்ற தன்மை என்று கரம் பிடித்து தூக்குகிறார். சீடர்கள் அத்தனை பேரும் நீர் இறைமகன் என்று அறிக்கையிடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை தேடி வருகிறார் முதல் பகுதியில். இரண்டாவது பகுதியில் மனிதன் கடவுளை தேடி வருகிறார். படகு அலக்களிக்கப்படுகிறது, காற்றும் புயலும் அடிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் கடலில் நடந்து வருகிறார். ஆண்டவரை பேய் என்று கூறுகிறார்கள். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீர்தான் என்றால் நானும் கடலில் நடக்கட்டுமா என்று மனிதன் கடவுளை தேடி வருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். அப்போது கடவுளும் நம்மை நோக்கி வருவார். இந்த அருமையான நாளிலே நம்முடைய வாழ்க்கை என்பதும் இந்த கடல்ல பயணிக்கக்கூடிய படகை போலத்தான், ராயப்பரை போலதான். அவர் ஆர்வத்தில், ஆண்டவரே நீ இறந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்றெல்லாம் கூறியவர் மறுதளிக்கின்றார். ஆனால் மறுதளித்தவர் மனம் மாறுகிறார். மனமாறிய அந்த மறுதளிக்கின்றார். ஆனால் அந்த மனம் மாறிய அந்த ராயப்பருக்கு ஆண்டவர் பெரிய பொறுப்பை, திருச்சபையின் தலைமைத்துவத்தை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்வும் இப்படித்தான். வாழ்க்கை பயணத்துல சோர்வும் தளர்வும் விரக்தியும் நஷ்டமும் கஷ்டமும் பேரிழப்பும்
அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அல்லது வியாதியினால, கடன் சுமையினால, குடும்ப பிரச்சனையினால, அல்லது ஒரு சில பயங்கரமான இக்கட்டான பிரச்சனையினால, உறவு ரீதியான, மன ரீதியான, பொருளாதார ரீதியான ஒரு சில இக்கட்டும் பிரச்சனைகளால நாம் சோர்ந்து தளர்ந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் என்று வாழ்க்கை பயணத்தில் துவண்டு போயிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருடைய கரங்களையும் அவர் பற்றி கொள்கிறார். என்னுடைய கரத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை கரை சேர்ப்பேன். அவருடைய கரத்தை நீட்டுகிறார், நாம் அவருடைய கரத்தை பற்றி கொள்வோம். பரலோக தந்தை இறைவா, இந்த இனிமையான நாளில் 2 முக்கியமான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, பெரிய நாயகி அன்னையினுடைய அந்த ஆலயம், அன்னை மரியாளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே இந்த தாயை போல நாங்களும் பணிவும் தாழ்ச்சியும் உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய மக்களாய் என்று வாழ, இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல பேதுருவை போல ஆர்வம் மிக்கவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆர்வம் இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அந்த ஆர்வம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா, அந்த அணையா ஆர்வத்தை எங்களுக்கு கொடுத்து, அது தொழிலோ, படிப்போ, வாழ்வோ, ஜெபமோ, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஆர்வம் மிக்கவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் எதை எடுத்தாலும், எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டும். சாப்பிட்டாலும் கூட ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு சாப்பிட வேண்டும், ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். அப்பா, அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தை கொடுத்து அந்த ஆர்வம் எங்களை விட்டு நீங்காத வண்ணம் ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி, ராயப்பர் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் அவரை நீர் ஆசீர்வதித்து, மனித சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கையில அவ்வப்போது நாங்களும் விழுந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த நாளில் வணக்கத்துக்குரிய புனிதர்களை நாங்கள் நினைவு கூறக்கூடிய சூழ்நிலையில் இந்த புனிதர்களெல்லாம் அவ்வப்போது ஏதோ வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் அந்த ஆர்வம் கொண்டவர்களாக வாழ்ந்த காரணத்தினாலே இந்த புனிதர்களாக போற்றப்படுகிறார்கள். எங்கள் வாழ்வும் அப்படிப்பட்ட வாழ்வாக அமைய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.